இந்த வீடியோவில் நம்ம 7 செக்மெண்ட் டிஸ்பிளேவை ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா சிஸ்டமேட்டிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நம்ம ப்ராஜெக்ட் படி இந்த டிஸ்பிளே எப்படி வேலை செய்யணும்னா, நான் இந்த டெர்மினல் ஆப்பில் ஏன்னு சென்ட் பண்ணால் அங்கே டிஸ்பிளேல ஏன்னு தெரிகிற மாதிரியும் அதில் மட்டும் 19 கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த 19 கேரக்டரும் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்பர் நான் அனுப்பினாலும் அங்கே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இதில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 தான். arduino 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, ப்ளூடூத் மாடியூல். இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வந்து 10 பின் இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் இங்கே மேலே வரும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பின் இருக்கும் அந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயில். அதில் நடு சென்டர் பின் 2 சைடும் இருக்க சென்டர் பின், இந்த சைட்லேயும் இந்த சைடில் இருக்க சென்டர் பின் வந்து பார்த்திங்கன்னா காமன் வரும். இது வந்து காமன் கேத்தோட்னால இங்கே நெகட்டிவ் சப்ளை பண்ணோம். இது காமன் ஆனோடாக இருந்தால் அங்கே பாசிட்டிவ் சப்ளை பண்ணுறது இருக்கும். இதோட ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எல்இடி எனக்கு க்ளோ ஆகணும்னா நான் ஏன்ற இடத்துக்கு ஹை கொடுக்கணும், காமனுக்கு கிரவுண்ட். ஸோ இதுமாதிரி பண்ணும்போது கேரக்டர் டிஸ்பிளே ஆகும். இதை பற்றி ஃபுல்லாக போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த ப்ளூடூத் மாடியூலில் கனெக்ட் பண்ணுறோம். இதை கனெக்ட் பண்ணிட்டா டயக்ராமில் காட்டுற மாதிரி கனெக்ட் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ப்ளூடூத் மாடியூலில் கனெக்ட் பண்ணுறது முன்னாடி நம்ம ஆர்டினோக்கு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணோம். ஏன்னா சீரியல் கம்யூனிகேஷன் டிஸ்டர்ப் ஆகும், இதோ அட் அ டைமில் கனெக்ட் ஆகிருக்கும்போது ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணால். ஸோ அதனால் முதல்ல நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம கோடை அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ப்ளூடூத் மாடியூலை கனெக்ட் பண்ணுவோம். இந்த இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயோட கனெக்ஷன் வந்து இப்படி தான் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு ஆர்டராக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அதுமாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூடூத் மாடியூலில் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணணும்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்க்குறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சில வோல்டேஜ் டிவைடர்லாம் இது கூட ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இதை சேவ் பண்ணணுன்னா ஆர்டினோக்கும் ப்ளூடூத்துக்கும் இப்போ இப்படி தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அதாவது ஆர்டினோவோட 5 வோல்ட் பின்ன விசிசி பின்னோடையும், இது ப்ளூடூத் மாடியூலோட விசிசி பின்னோடையும் அடுத்து கிரவுண்டு பின்ன கிரவுண்டுக்கும் டிஎக்ஸை டேரெக்டாக ஆர்டினோட ஆர்எக்ஸ் வரும். இங்கே இருக்க இங்கே இருக்க ஆர்எக்ஸ் பின்னுக்கு ஒரு வோல்டேஜ் டிவைடர் கொடுக்க போகிறோம். அதாவது டிஎக்ஸ் பின்னோட 2 ரெசிஸ்டர், இது வந்து 4.7K, இது வந்து 10K. 2 ரெசிஸ்டரை இப்படி கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த 2 ரெசிஸ்டரை ஜாயின் பண்ணுற இடத்தோட ஆர்எக்ஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். முன்னாடி சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல தான் அந்த வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஏன்னா இந்த டிஎக்ஸும் ஆர்எக்ஸும் 3.3 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். ஆனால் ஆர்டினோ வந்து 5 வோல்ட் ஆப்ரேட் பண்ணுறதுனால இந்த வோல்டேஜ் டிவைடர் வந்து 5 வோல்ட்டை 3.3 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போது அடுத்து நம்ம மொபைலை ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு ப்ளூடூத் டெர்மினல்ன்ற இந்த ஆப் தேவைப்படும். ப்ளூடூத் டெர்மினல் ஃபஸ்ட்டு இந்த பவர் அப் பண்ணிடலாம். இப்போ பவர் பண்ணியாச்சு. இங்கே பிளிங்க் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண அப்புறம் இந்த விண்டோ இப்படி தான் இருக்கும். அதில் நாட் கனெக்டட் வருதுல, ரைட் சைடில் இருக்கிற இந்த 3 டாட்டா கிளிக் பண்ணிங்கன்னா மெனு ஓப்பன் ஆகும். அதை கனெக்டட் டிவைஸ் கொடுங்க. இது நான் ஏற்கனவே பேர் பண்ணி வச்சதுனால ஈஸியாக இருக்குது. நம்ம நார்மலாக ஃபோனோட ப்ளூடூத் பேர் பண்ணுற மாதிரி தான். பேர் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி கேட்கும், கொடுத்திங்கன்னா கனெக்டிங் ஆகும். இப்போ நம்மளுக்கு கனெக்டட் ஆகிடுச்சு HCC 0. இப்போ அங்கே எல்இடி பிளிங்க் ஆக நின்றுடும். இப்போ நான் ஏன்னு சென்ட் பண்ணும்போது பிளிங்க் ஆகுது. ஃப்ளாஷ் ஆனால் அதெல்லாம்
சரியாக தெரியல. ஹெச்என் அப்போ சென்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஆப்பில் ஏன்னு சென்ட் பண்ணுறேன். ஏன்னு மாறி இருக்கு. வெயிட் பண்ண ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணி காட்டுறேன். இப்போ அங்கே ஏன் டிஸ்பிளே ஆகுது. நான் அடுத்து பின்னு கொடுக்குறேன். சென்ட். பி மாறிடுச்சு. இப்போ சி சென்ட் சி. இப்போ நான் டீன்னு டி. நான் 19 கேரக்டர் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். நம்பர்ஸ் கூட நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். 2 இதுக்கு தேவையான எல்லா சிஸ்டமேட்டிக் கோட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு நம்பருக்கும் இந்த நான் 6 இப்போ டிஸ்பிளே ஆகுனா என்ன இதெல்லாம் ஹை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது தனித்தனியாக கொடுத்து வச்சுருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். நான் அடுத்து ரேண்டமாக இப்போ இசட் நான் ஒரு கேஸ் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கொடுத்தேன்னா ஏலேருந்து பி ஏபிசிடி ஒய் வரைக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். சென்ட் கொடுக்குறேன். இது ஏபி அதுவே மாறும். இஎஃப் ஒய் ஹெச் கேப். அடுத்த பிரேக் 4. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த ப்ளூடூத்தோட நம்ம ஹவுஸ் அப்ளிகேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.